உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சிட்டு அந்த கட்சியை விட்டு விலகி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணோமோ அவங்க கிட்டயே கூட்டணி சேரக்கூடிய அவங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. ரகுபதி எந்த கட்சியில் இருந்தாரு, சேகர்பாபு எந்த கட்சியில் இருந்தாரு, ஏவாவேல் எந்த கட்சியில் இருந்தாரு, அவங்கள அப்படியே திமுக சேர்த்து மந்திரி ஆக்கினாங்க. அப்பெல்லாம் உங்கள மாதிரி ஆளு யாருமே இதை பேசல. வாந்தி வருதா, ஊமையா, யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. கம் பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அவங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. இப்ப சொல்வீங்களா, பெருமையா சொல்வீங்களா, நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? உடல்நிலை பாதிப்பு காரணமாக சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும். ஐயா எனக்கு நெஞ்சு வலியா, நெஞ்சு இந்த பக்கம் மாத்திக்கங்களா. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோன்மேட் சேனல் வந்து டிலீட் ஆனதுக்கு அப்புறமா ஷஃபி மேட்ஸ் அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஷஃபி மேட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹரி வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காப்ல, மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டே கிடையாதுடா, டெய்லியும் பரபரப்பு தான் அப்படிங்கிற மாதிரி காலையில முழிச்சு நியூஸ் சேனல்ல ஆன் பண்ணாலே டன் 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 ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பிளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுலயும் குறிப்பா டிவிக்கையும் சரி டிஎம்கேயும் சரி குற்றச்சாட்டுகளை அள்ளி விளாசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் எப்பெல்லாம் டிவிக்கே டிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நியாயமான கேள்வியை உறுதியா கேட்பாப்ல. அந்த கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? சரிங்க சொல்லலாம், ஆதாரம் என்ன இருக்கு? அது என்ன சொன்னீங்க? அப்புறம் ஊழல் பண்ணிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்ல நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சவால் விடும்போது ரொம்ப சாக்கறதையா விடணும். சும்மா பொத்தாம்பதுவா வந்து பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி அசம்பிளில வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அது அவங்களுக்கு தேவை ஆதாரம் தான், ஆதாரத்தோட பேசுங்க. அப்படி இல்லையா கோர்ட்டுக்கு போங்க, பார்த்துக்கலாம். நாங்க ஒன்றும் ஓடி ஒளிர ஆள் கிடையாது, எதுக்கு பொத்தாம்பதுவா பேசிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரா இல்லையா? ஆதாரம் என்ன இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அதுலயும் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு கான்பிடண்டா ஆதாரத்தெல்லாம் கேட்கும்போது பக்கத்துல யாரு இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்றது இல்லையா? பக்கத்துல யார் நிக்கிறா பாத்தீங்களா? நம்ம ஏவா வேலு அவர்கள். அவரை வச்சுட்டு நீங்க இதெல்லாம் பேசலாமான்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு ஒரு கேஸ போட்டாங்க. கரூரில் சாலை போடாமலேயே போட்டதாக கூறி 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஊழல் செய்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மீது 8 பிரிவுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. என்னப்பா வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே? ஆதாரம் இருக்கா? நான் என்ன கேட்பேன் உங்ககிட்ட? ஆதாரம் தானே கேட்பேன். கேட்பாரா மாட்டாரா? ஆதாரம் என்ன இருக்கு? கேட்பனா கேட்க மாட்டேனா? ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு, ஒரு அற்புதமான ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்ன ஆதாரம்னு பாத்துருவோமா? நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரூஃப் இந்த வீடியோல அறப்போர் இயக்கம் ஆர்டிஐ மூலமாக வாங்கப்பட்ட எம்புக்குடைய நகல், டேட் ஆஃப் மெஷர்மெண்ட் 8/3/13/14/3 சங்கத்தை உடனே கலைக்க என்னெல்லாம் வேலை பண்ணிருக்காங்கன்னு எம்புக்ல இருக்கிறதோடைய பார்க் எல்லாத்தையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில இன்ஜினியர் சைன் போடுறாரு. டிவிஷனல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் என்ன சொல்றாங்க? 2 கோடியே 11 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களை பத்தி ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. 28ஆம் தேதி மார்ச் 1 கோடி 26 லட்சம் பேமெண்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் சைன் போட்டு டிவிஷனல் இன்ஜினியர் வரை பாருங்க, ரோடு பக்கமே போகாம இப்படி எல்லாம் பில் தயார் பண்ணி ஃப்ராட்லண்டா பண்ணிருக்காங்க. ஆதாரமா கேக்குறீங்க, ஆதாரம்னு மொத்தமா சேதாரம் பண்ணி விட்டாப்ல. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வெரிஃபை பண்றதுக்கு உரிமை இருக்கு. அந்த மாதிரி இவர் அப்ளை பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்தா இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம், இவ்வளவு காசு அதுக்கு செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அதுக்கு எல்லாரும் சைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் இருக்கு, ஆனா ரோடு எங்க இருக்கு? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு வரும் தெரியுமா? கிணத்த காணா ஆனா ரசீது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட அது வந்து காமெடியில லாஜிக் பார்க்க கூடாது, ஆனா இப்படி எல்லாம் நடக்கவா செய்யும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை கூட நடத்தி காட்டுவோம், நடத்தி காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா? என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா, லஞ்சமா வாங்குறீங்க சுப்பு. ஃபர்ஸ்ட் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாப்ல. இந்த இருக்கே ஆதாரம் சொல்லிட்டு ஆதாரத்தை எடுத்து காமிச்சோம்னா நெக்ஸ்ட் என்ன கேட்பாரு? ஊழல் பண்ணிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்ல நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சோ இவர் என்ன சொல்றாப்ல?
ஆதாரம் இருந்துச்சுன்னா எதுக்கு ஆதார் கார்டு மாதிரி வீட்லயே பதுக்கி வச்சிருக்கீங்க? நேரா கோர்ட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் தைரியமா நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? சோ இந்த கேஸ் சம்பந்தமா லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து ஒரு சம்மன் வந்துச்சு, நேரா வாங்க விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை இவர் எவ்வளவு தைரியமா பேஸ் பண்ணார் தெரியுமா? அவர் நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் நேரில் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். அப்போது ஏவாவேலு சார்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கடிதம் ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் உடல்நிலை பாதிப்பு காரணமாக சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக தன்னால் விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இதை விட தைரியமா யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க? அது என்னன்னே தெரியலங்க. இப்ப டிஎம்கே காரங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பவே மணிவண்ணன் சார் பக்காவா சொல்லி வச்சிருக்காப்ல. சின்னசாமி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண சொன்னா என்ன எதுக்கு இங்க வர? நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சோனே அந்த குள்ள உசாராயி சுகர் பிபி இங்க வந்து படுத்துட்டான். ஹாஸ்பிடல்ல படுக்கிறதே ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க சார். இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாப்ல, சட்டமன்றத்துல எல்லாம் பேசினாப்ல, சவால் விடும்போது கூட பக்கத்துலயே தான் நின்று இருந்தாப்ல. ஆனா விசாரணைக்கு வர சொல்லும் போது மட்டும்தான் உடல்நிலை குறைவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு இந்தியால ஹாஸ்பிடல் இல்லைன்னு சொல்லி சிங்கப்பூர்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு. சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. இதால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார்? இதுல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சம்மன் கொடுத்து டைம் எல்லாம் கொடுத்தா சிங்கப்பூர்ல ஹாஸ்பிடல் கிடைக்கும். ஒருவேளை டைமே கொடுக்காம சடனா போலீஸ் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லும் வழியில் திடீரென தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக அமைச்சர் துடித்த நிலையில் அதிகாலை 2:30 மணிக்கு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா புரியுது. இதெல்லாம் இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய சம்பிரதாயம். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, டிஎம்கே கிட்ட முத தடவையா சிஎம் சார் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாப்ல. அட்லீஸ்ட் அந்த ரெக்வெஸ்டையாச்சும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிருக்கலாம். அதையும் பண்ண மாட்டாங்க. என்னடி கேக்குறீங்களா? அந்த ரெக்வெஸ்ட் நீங்களே கேளுங்க. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா? டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பாஸ். கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா? கொஞ்சமாச்சு மாத்தலாம்ல. முத தடவையா சிஎம் சார் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காப்ல, அதையாச்சும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். சோ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரம் இருந்தா காட்டுங்கன்னாங்க, ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க. கோர்ட்டுக்கு போங்க ஃபேஸ் பண்ணுவோம்னாங்க, சிங்கப்பூர்லயே போய் செட்டில் ஆயிட்டாங்க. சரி, இதுக்கு ஓரமா வைங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னாப்ல? பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்டுக்கு அவர் கேட்டது என்ன தெரியுமா? இந்த பார்ட்டி யாருக்கு கொடுத்தாங்க? ஏதாவது ஆதாரம் இருக்கா? சும்மாறா பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒரு ஆதாரம் இருந்தா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். பாத்தீங்களா? ஆதாரம் இருந்தா நாங்க தெளிவா பதில் சொல்லுவோம். ஆதாரம் இல்லாம பொதுவா பேசிட்டு போறதுக்குலாம் என்கிட்ட பதில் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. என்னைக்கு ஒரு பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதாரம் கேட்டாரோ அன்னையிலிருந்து ஒவ்வொருத்தரா வாயை திறந்து ஆதாரத்தை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க உடனே இங்க வாங்க சார். லாஸ்டா வேம்பு சார் கூட பெருசா ட்வீட் எல்லாம் போட்டிருந்தார் இல்லையா? இப்ப அவரை தொடர்ந்து இன்னொருத்தவங்களும் பேசிருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? ஸ்ரீதர் வேம்புவை தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய தாளாளரும் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சியில எதற்கு எடுத்தாலும் லஞ்சம் கேட்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி நடத்திய போது பள்ளியை மூடிவிடலாம் என்ற எண்ணம் பலமுறை வந்திருப்பதாகவும், திமுக ஆட்சி தொடர்ச்சியாக பணம் கொடுக்க வேண்டும் என நாங்கள் சோர்வடைந்து விட்டதாகவும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆதாரம் இருந்தா நாங்க பதில் சொல்லுவோம், ஆதாரம் இல்லாம பொதுவா பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னாப்ல. இப்ப இதெல்லாம் அடுத்த சட்டமன்றத்துல கொண்டு போய் வைக்கும் போது அதுக்கு அவர் அப்படி என்னதான் பதில் சொல்றாருன்ற தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவர் என்ன சொல்ல போறாருன்னு உங்களை போலவே நாங்களும் காத்துட்டு இருக்கோம். ஆனா எதிர்க்கட்சி தலைவரும் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க. சட்டமன்றத்துல வச்சு எப்பேற்பட்ட கேள்வியை கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லுவாப்ல. ஆனா அந்த பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? சரி, ரைட். எதிர்க்கட்சி தலைவர் அந்த கட்சியில கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல தோண்டு போய் கிடக்கிற டிஎம்கேவை அப்படியே தூக்கி செங்குத்த நிறுத்துறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழியை தோண்டிட்டு இருக்காங்களே யாரு? நம்ம ஜென்சி டிஎம்கே. அதுல ஒரு ப்ரௌட் கொத்துசு ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காப்ல. அந்த வீடியோ என்னன்றதை பாத்துருவோமா? நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன், இதை கொஞ்சம் பாருங்களேன். Hey Siri, set an alarm for 8 p.m. I've set your alarm for 8 p.m. Now shut up. I've deleted your 8 p.m. alarm. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு.
உயிரே இல்லாத இந்த ஐபோனுக்கு கூட உடனே சொரண வருது. ஆனா இன்னைக்கு ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சிட்டு அந்த கட்சியை விட்டு விலகி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணோமோ அவங்க கிட்டயே கூட்டணி சேரக்கூடிய விஷயத்தெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சில பேர் செய்யறாங்களே, அவங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதான பார்த்தேன், ப்ரௌடு கொத்துஸ்னா சும்மாவா? அந்த மனுஷன் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் சும்மா சுருக்கு சுருக்குன்னு குத்துதா இல்லையா? அவர் என்ன கேட்கிறாப்ல, நியாயமா தானே கேட்கிறாரு. அதாவது ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றதுக்காக வந்தாங்களோ இப்ப அந்த கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல இப்ப நடக்குதுங்க. இப்பேற்பட்ட ஆட்களெல்லாம் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுனே தெரியலங்க. அதனால நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காப்ல. இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடக்கவே இல்லை. அப்படியே நடந்திருந்தாலும் மத்த கட்சியில நடந்திருக்கலாங்க. எங்க டிஎம்கே கட்சியில வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்காப்ல. இது அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவும் பார்த்து வந்துடலாம். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சிங்களாம் இவ்வளவு வருஷமா வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு கட்சி நடத்திட்டு இருந்தீங்க, நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அதுக்கு நீங்க தனிச்சு நின்னே தோத்து போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பக்கம் போய் காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறன்ற பேர்ல இந்த மாதிரி துரோகம் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்கல்ல. பாத்தீங்களா, கிட்டத்தட்ட இவங்களும் அதே கேள்வியை தான் கேட்கறாங்க. இப்பேற்பட்ட துரோகத்தை, இவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான செயலை மத்த கட்சி பண்ணுவாங்க, ஆனா திமுக பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எத்தனை பேர் அப்படி மாற்று கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல வந்து சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுவோமா? அதிமுக மந்திரியா இருந்த 10 பேரை திமுக மந்திரியா போடும்போதெல்லாம் உங்கள மாதிரி ஆளு கேட்கலையே. கே சார் எந்த கட்சியில் இருந்தாரு? ராஜகண்ணப்ப எந்த கட்சியில் இருந்தாரு? ரகுபதி எந்த கட்சியில் இருந்தாரு? சேகர்பாபு எந்த கட்சியில் இருந்தாரு? ஏவாவேல் எந்த கட்சியில் இருந்தாரு? இதுல பல பேர் மந்திரியா தானே இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில. அவங்கள அப்படியே திமுக சேர்த்து மந்திரி ஆக்கினாங்க. அப்பெல்லாம் உங்கள மாதிரி ஆளு யாருமே இதை பேசல. அப்ப பேச மாட்டாங்க, இப்பயும் பேச மாட்டாங்க. வாந்தி வருதா? ஊமையா? எனக்கு இவங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஏன்னா நம்ம கட்சியில அந்த தப்பு நடக்கல, எதிர்கட்சியில மட்டும்தான் அந்த தப்பு நடக்குது, அதனால ஹைலைட் பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த தப்புலாம் நம்மளே பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குற்றத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க பண்றாங்க பாருங்க, அது கேவலமான செயல். என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுனே தெரியல. துரோகம் அப்படின்லாம் சொல்றதுக்கு வாய் வருதுன்னே தெரியலையே. இப்ப சொல்றீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா. அதுல இப்ப அவர் சொன்ன லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஆள் பேரை விட்டுட்டாருங்க. அவர் ஒன்னும் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க. அவர் எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காரு தெரியுமா? அவருடைய அருமை பெருமைகளை பத்தி, அவர் யாருங்கிறத பத்தியும் நான் சொல்றதை விட போன ஆட்சியில குளத்தூர் எம்எல்ஏவா இருந்தாரு, அதாங்க எக்ஸ் சிஎம் நம்ம ஸ்டாலின் ஐயா, அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். வாங்க கேட்போம். யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. இதான் ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார். கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார். கட்டுப்பாடு இவ்வளவு, சாதனைகள் தனியா லிஸ்ட் போடணுமா இல்லையா? அந்த சாதனைகள் லிஸ்டையும் கேளுங்க. கொஞ்சம் சொல்லு பாப்பா. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்திலேயே இருக்குதாமா. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செந்தில் பாலாஜி கம்பேக் கொடுத்தாருங்க. அந்த கம்பேக்கை எங்க தெரியுமா கொண்டு வந்து கொடுத்தாரு? அதையும் நான் சொல்றதை விட அவரே சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இந்த கோவை மாவட்டத்துக்கு அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கம்பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறன்ற பேர்ல இந்த மாதிரி துரோகம் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்கல்ல. எப்படி? அதாவது அதிமுக கட்சியில செந்தில் பாலாஜி இருக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அருமை பெருமைகள் என்ன அப்படிங்கறத ஸ்டேஜ் போட்டு பேசினது யாரு? இப்ப அதே செந்தில் பாலாஜி எந்த கட்சியில கம்பேக் கொடுத்திருக்காரு? நம்முடைய தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இதெல்லாம் ப்ரௌடு கொத்தூஸுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்ப வீடியோ போடுறாங்களா? இப்படிலாம் பண்றதுனாலதான் அவங்களே ஸ்டேஜ் போட்டு சொல்லிக்கிறாங்க போல. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். பட் எது எப்படியோங்க, ஒத்துக்கிட மனசு இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நாகரிக அரசியலை யாரு பண்ணுவான்னு சொல்லி கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சட்டமன்றத்துல கூட டிவிக்கு என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாங்க, சட்டமன்றத்தை எப்படி மாத்தினாங்கன்றத நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், கேட்டிருப்பீங்கல்ல? ஏன் காதுல விழவே இல்லையே? கேட்கலையா? எல்லா ஸ்டேஜ்லயும் சொன்னாங்க. இருக்க கேட்போம். இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா? உள்ளே ஆக்ஷன் சொல்றது, நடிக்கிறது, இந்த மாதிரி காட்டுறது, அதுக்கப்புறம் குட்டி கதை சொல்றதுன்னு என்னென்னமோ பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சட்டசபை இப்படிலாம் இருந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரு சாரியை பிடிச்சி இழுக்கிறதோ, முடியை பிடிச்சி இழுக்கிறதோ, அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்ததே கிடையாது. இல்லை இல்லை இல்லை.
ஆமாம் கோபால். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் நம்ம கத்துக்கலாம். ஸோ அதனால டிஎம்கே எப்பேற்பட்ட நாகரிக அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுல இருந்து நம்மளால என்ன கத்துக்க முடியுது அப்படிங்கறதையும் பார்த்துருவோமா? பெண்களெல்லாம் பாதுகாக்கப்படுறேன்னு சொல்லிய முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு. நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியிட்டிய உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம். திருத்த மாட்டேன். ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிய வச்சே ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு. பாத்தீங்களா, யாரு வேணாலும் அநாகரிகமா பேசலாம். ஆனா திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் சரி நாகரிகம் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அநாகரிகமான பேச்சு எங்கேயும் இருக்காது. அதுலயும் குறிப்பா பர்சனல் லைஃபுக்குள்ள போய் பேசுறதுலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு சிஎம் பார்த்து என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி பேசினாரு, எவ்வளவு நாகரிகமா ஆத்தினாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த நாகரிகமான பேச்சுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. இதுக்கு யார் தெரியுமா கண்டனம் தெரிவிச்சிருக்கா? முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பாத்தீங்களா, நாகரிகமா பேசின ஒருத்தரை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு பையன் ஜென்சி டிஎம்கே பையன் இருக்கிறதுலே ரொம்ப தரை குறைவா கேவலமா ஆபாசமா பேசி வச்சிருந்தாப்ல. 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. பனையூர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பா இந்த அந்த பேச்சுக்கும் யார் தெரியுமா கண்டனம் தெரிவிச்சா? தம்பி அன்பானந்தன் அரியப்பனை கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் அவரது வீட்டுக்குள் நள்ளிரவில் அத்துமீறி நுழைந்து காவல்துறையினர் கைது செய்ய முயற்சி செய்ததை வன்மையாக கண்டிக்கிறேன். பாத்தீங்களா, இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம கட்சி சார்ந்த ஆட்கள் இந்த மாதிரிலாம் ஸ்டேஜ் போட்டு அசிங்கமா கேவலமா கொச்சையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னா இந்த மாதிரி பேசாதீங்கன்னு கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் தலைவர் இருக்கணும். ஆனா இப்படி கொச்சையா ஆபாசமா பேசிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனா அதை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நாகரிக அரசியலை தான் நம்ம டிஎம் கிட்ட இருந்து கத்துக்கணும் போல. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரௌட் கொத்தூஸ் ஒரு நியாயமான கேள்வி ஒன்று கேட்டார் இல்லையா? எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றதுக்காக வந்தாங்களோ இப்ப அந்த கட்சியோட போய் சேர்றாங்களே, இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு கேவலமான விஷயம். இவங்கெல்லாம் என்ன வார்த்தை சொல்லி திட்டதுனே தெரியலன்னு சொன்னார்ல, அந்த லிஸ்ட்ல தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வராப்ல. என்ன சொல்ற? 2006 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் 2009ஆம் வருஷம் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திமுகவுல இணைஞ்சாங்க. அவங்களால என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2009ஆம் வருஷம் நடைபெற்ற இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் போட்டி போட்டு வெற்றியும் பெற்றாங்க அனிதா ராதாகிருஷ்ணன். அதுக்கு நீங்க தனிச்சு நின்னே தோத்து போயிருந்திருக்கலாம். ப்ரௌட் கொத்தூஸ் இப்ப எங்க போனீங்க? எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அந்த கட்சியில தான் போய் சேர்ந்திருக்காப்ல அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது இப்ப நம்ம பேச தேவையில்லை. நோ கமெண்ட்ஸ். திமுகவுடைய நாகரிக அரசியல் ஸ்டேஜ் போட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடக்கலங்க. ரொம்ப பிரபலமான பேச்சாளர், ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தாப்ல. அவரெல்லாம் ரீசெண்டா தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேசுறதையும் கேளுங்க. இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்தா, எவளோட ஆடி இருந்தா, எவளோட படுத்திருந்தா நான் கேட்பனா கேட்க மாட்டேனா? ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியா நீ முன்னாடி வாடி மவள உன் பல்ல புடுங்குறாங்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணா? பாத்தீங்களா, இவரெல்லாம் டிஎம்கே சார்பா பேசக்கூடிய ஆபாச பேச்சாளர். இந்த மனுஷன் பேசாத ஆள் கிடையாது. அவ்வளோ கொச்சியா, அவ்வளோ கேவலமா, அவ்வளோ ஆபாசமா பேசுவாப்ல. ரீசெண்டா தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வேற போட்டாங்க. இந்த மனுஷன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே இல்ல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு தலைமையில இருந்து சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து அவர் பேசியிருப்பாரா? அவர் தான் மெயின் வில்லன். அது இந்த மனுஷன் பேசின பேச்சுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட்லாம் அக்செப்ட் பண்ணி ரீசெண்டா ஜெயிலுக்குலாம் கூட போனாப்ல. 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா 2 வருஷம் மனுஷன் உள்ள இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தண்டனையை எதிர்த்து தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுல இன்னொன்னு வேற சொல்லுவாங்க, டிவிக்கு போடுற மீட்டிங்ல வர தொண்டர்கள் எல்லாம் சரியான தற்கூறிங்க, அவங்களுக்குலாம் நாகரிகம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிட்டு, அவங்களுக்கு தான் தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நம்ம நாகரிகம் எப்படி தெரியுமா இருக்குது?
அங்க தலைவரன்னா எப்படா சீட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசமா 3 மாசமா நாளைக்கா நாளை கழிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காப்ல. இங்க தொண்டர்கள் எல்லாம் துண்டுக்கு சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க, குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் டிஎம்கே மேல இருந்தாலுமே ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா பாராட்டுவேன். ஏன்னா நிறைய நகைச்சுவை பேச்சாளர்களை வச்சிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க தான். யாருன்னு கேக்குறீங்களா? நீங்களே கேளுங்க அந்த நகைச்சுவையை. ஓகே, உங்களையும் சரி நம்மளையும் சரி சிரிக்க வைக்க போறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு அடிச்சாலும் நாங்க நின்னு பதில் சொல்லுவோம். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க யாருமே வந்து பாடி கார்ட்ஸோட எங்கேயுமே போறது இல்லைங்க. நீங்க கனி மேம் ஆகட்டும், தமிழச்சி மேம் ஆகட்டும், உதயன் ஆகட்டும், நாங்க யாருமே வந்து அப்படி ஒரு படையோட போறது கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்ல. நான் என் போன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. பெரம்பூர்ல இருக்கிற 2 விமன் கிட்ட எதுனாலும் கால் பண்ணுங்க. சேகர் அண்ணா கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எல் அண்ணா பிஸியா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, அன்பில் அண்ணா கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். பாத்தீங்களா, கொஞ்சம் கூட பிரபலமே இல்லாத விஜய் சார் எல்லாம் பாடி கார்டு வச்சு சுத்திட்டு இருக்காப்ல. ஆனா இவ்வளவு பிரபலம். இவங்க போனாலே ஈ மொய்க்கிற மாதிரி அம்பட்டு மக்களும் மொச்சி தள்ளிடுவாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தைரியமா எனக்கு பாடி கார்டுலாம் வேணாம்ப்பா, என் மக்களை நம்பி நான் போவேன் அப்படின்னு சொல்லி தனியா போறாங்களாம்ல. பாடி கார்ட்ஸோட எங்கேயுமே போறது இல்லைங்க. பெரிய விஷயம். அது இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட பேச்சாளர்னா, இப்ப இருக்கிற ஆட்சி மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னு தெரியாம பாடி கார்டு வச்சிருக்கிறதுலாம் ஒரு குற்றச்சாட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையிலே பயங்கரமான நகைச்சுவை பேச்சாளரா இல்லையா? போன ஆட்சியில கட்சி தலைவர், குளத்தூர் எம்எல்ஏ, அப்ப அவருக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும். இந்த ஆட்சியில அவர் எம்எல்ஏ கூட இல்லைனாலும் அவர் சும்மாலாம் கிடையாதுங்க. யாரு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாலும் கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிடுறாப்ல. அண்ட் போற இடத்துல விதவிதமான டைலாக் பேச மாட்டாப்ல. ஒரே டைலாக் தான். இன்னும் 6 மாசம் கூட தாங்காது இந்த டிவிக்கு ஆட்சி, அது நம்ம ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த ஒரே கேள்விக்கு ஒரே பதிலா சொல்லிவிட்டாப்ல கம்யூனிஸ்ட் கட்சியோட லீடர் திரு ஸ்டாலின் அவர்களை இந்த அரசு விரைவில் கவிழ்ந்து விடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளவு ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் நிலவுகிறது. நாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மற்றவர்கள் ஆட்சியிலேயே பங்கேற்றிருக்கிறார்கள். போதுபான்மை பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஏற்புடையதும் இல்லை. அவன்தான் விஷயம். நம்ம கூட்டணி கட்சியில இருந்தவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. அவங்க நம்ம கிட்ட திரும்பி வரமாட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால டிவிக்கு எம்எல்ஏக்கு எப்படியாச்சும் காசை கொடுத்து வாங்கிடலாமான்னு எத்தனையோ கோடியெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் பேசுனவங்க எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் மனசு விடாம போற எல்லாரு கல்யாண வீட்லயும் பேசுறாரு பாத்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் நம்ம பாராட்டியே ஆகும். நாளைக்கு போறேன் பாரா மீட்டிங். சாலந்தா இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் கீழ சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். ஷாப்பி டாடா பை பை டேக் கேர்.